வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல்ல பொட்டேட்டோ பூனா. இது வந்து நார்த் இந்தியன் புட்டுங்க. செஞ்சிருக்கிறோம். டேஸ்ட் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்முறை பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயங்க, 2 பச்சை மிளகா, ஒரு கொடை மிளகா, மூணு பெரிய வெங்காயத்தைங்க சின்ன சின்னதா பொடியா அரிஞ்சு தனியா வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனுங்க, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க, வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க, சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுங்க. 3 தக்காளி பேஸ்டா மிக்சியில அடிச்சு வச்சுக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. 100 கிராம் தயிருங்க, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்திங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுங்க. அந்த 100 கிராம் தயிர்ல எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்குங்க. கடைசியா கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. ஒரு ஃபேன் வச்சுக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிங்க. அதுல கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் பொரிஞ்சனையும் பச்சை மிளகாய் போட்டு வணக்குங்க. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்ப கலந்து வச்ச தயிர் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடிய போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விடுங்க.
நல்லா கொதிக்க விடுங்க. பக்கத்து அடுப்புல ஒரு வடச்சட்டியை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கிங்க. அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசா கட் பண்ணி போட்டு வதக்குங்க. அப்படியே குடமிளகாயும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வணங்கின பிற்பாடு உருளைக்கிழங்கு கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி நான் அதையும் சேர்த்து வதக்குங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குங்க. உப்பு அந்த வணக்கினதெல்லாம் சேர்த்திக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு அடுப்புல சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியா ஒரு தாட்டி உப்பு செக் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதாங்க, பொட்டேட்டோ பூனா ரெடி. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.